மக்களே, டைரக்ஷன்ல உள்ள இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்த்திருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள்லாம் அந்த வீடியோல இருக்கு. அந்த வீடியோவை மேல டேக் பண்றேன், அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சரி, இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கான வீடியோக்கு தேவையான ஒரு சில பேசிக்ஸை மட்டும் பார்த்துட்டு அதுக்கடுத்து கணக்குள்ள போலாம். சரிங்களா? முதல்ல டைரக்ஷன் சொன்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும்? இந்த சிலுவை ஞாபகம் வந்துடணும். சரிங்களா? அதாவது இங்க மேல நார்த்ன்னு சொல்லுவோம், இத ஈஸ்ட்ன்னு சொல்லுவோம், இத வெஸ்ட்ன்னு சொல்லுவோம், இத சவுத்துன்னு சொல்லுவோம் இல்லையா? சரி, நம்ம தமிழ்ல பொறுத்தளவு என்னது? நார்த்த வடக்குன்னு சொல்லுவோம், ஈஸ்ட கிழக்குன்னு சொல்லுவோம், சவுத்த தெற்குன்னு சொல்லுவோம், வெஸ்ட மேற்குன்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டோம். இது மட்டும் தான் தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்டா, இங்க பாருங்க, இதுக்கு இடைப்பட்ட இருக்கக்கூடிய இத நார்த் ஈஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது வடகிழக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இடைப்பட்டு இந்த நார்த்துக்கும் ஈஸ்டுக்கும் இடைப்பட்டு இருக்கிறத நார்த் ஈஸ்ட் வடகிழக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த கிழக்குக்கும் தெற்குக்கும் இடைப்பட்டு இருக்கக்கூடிய தென்கிழக்குன்னு சொல்லுவாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? தென்கிழக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது சவுத் ஈஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல, அதாவது வெஸ்ட்டுக்கும் சவுத்துக்கும் நடுவுல இடைப்பட்டு இருக்கக்கூடியது என்னன்னு சொல்லுவாங்க? தென்மேற்குன்னு சொல்லுவாங்க, அதாவது சவுத் வெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தென்மேற்குன்னு சொல்லுவாங்க. சரி, இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டு இருக்கக்கூடிய இத நார்த் வெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க, அதாவது வடமேற்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது எல்லாத்துக்குமே காமனா தெரிஞ்சிருக்க வேண்டியது. சரிங்களா? சரி, இப்போ இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்போ நார்த் இருந்துச்சுன்னு வைங்களேன், அதற்கு ஆப்போசிட் டைரக்ஷன் என்னது? சவுத். சரிங்களா? நார்த்துக்கு ஆப்போசிட் என்னது? சவுத். சரிங்களா? ஈஸ்டுக்கு ஆப்போசிட் என்னது? வெஸ்ட். இது எப்ப கேட்டாலும், தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்ல தெரியணும். சரிங்களா? வடக்குக்கு, அதாவது வடக்குக்கு எதிர்புறமாக இருக்குது என்னது? தெற்கு. சரிங்களா? மேற்குக்கு எதிர்க்க இருக்கிறது என்னது? கிழக்கு அப்படிங்கறத சொல்ல தெரியணும். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. சரிங்களாங்க? எதுக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அப்படின்னா, எப்பவுமே நம்ம கணக்கு செய்யல ஒன்னே ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? எப்பவுமே எப்படிதான் எழுதிக்கணும்? முதல்ல இஎஸ் டைரக்ஷன் சம் வந்துட்டுனாலே ESWN அப்படின்னு எழுதிக்கணும். சரிங்களா? ஈனா என்னது? இந்த இருக்குல்ல ஈஸ்ட், எஸ்னா என்னது? சவுத்து, டபிள்யூனா என்னது? வெஸ்ட், என்ன நார்த். சரிங்களா? அதைத்தான் நம்ம இந்த டைரக்ஷன்ல எழுதியிருக்கோம். சரிங்களாங்க? சரி, இப்போ இதுல எதுலாம் ஆப்போசிட் டைரக்ஷன்? இங்க பாருங்க, ஈஸ்டும் வெஸ்டும் ஆப்போசிட். கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த சவுத்தும் நார்த்தும் ஆப்போசிட் அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா? இப்போ ஒரு மனுஷன் இருக்கிறாரு அப்படின்னா, அவர் 6 கிலோமீட்டர் ஈஸ்ட்ல போயிருப்பாரு, 7 கிலோமீட்டர் சவுத்ல போயிருப்பாரு, 8 கிலோமீட்டர் வடக்குல அதாவது வெஸ்ட்ல போயிருப்பாரு. அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன். இப்போ இங்க 7ம் இங்க ஒரு 6ம் இருந்துச்சுன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு மனுஷன் ஈஸ்ட்ல 7 கிலோமீட்டர், வெஸ்ட்ல 6 கிலோமீட்டர் போறாரு, அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? ஈஸ்டும் வெஸ்டும் எதிர் எதிர் திசைகள் தானே, எதிர் திசைகள் தானே. அப்போ இது ரெண்டுத்தையும் கழிச்சு போட்டுக்கலாம். சரிங்களா? கழிச்சு போட்டுக்கலாம், எதிர் திசைகள் தானே. அதனால என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கழிச்சு போட்டுக்கலாம். சரிங்களா? 7 மைனஸ் 6 எத்தனை? 1. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம கழிச்சு போடுவோம். சரிங்களா? மிச்சம் மீதி எதுல தான் வந்திருக்கும்? இந்த 7ல தான் வந்திருக்கும். சரிங்களா? இந்த 7ல இருந்து 6 கழிச்சிருப்போம், மீதி 1ன்னு வந்திருக்கும். அப்ப ஈஸ்ட் டைரக்ஷன்ல 1 கிலோமீட்டர் அந்த மாதிரி இருக்கும். சரிங்களாங்க? அப்ப எதிர்க்க திசைகள்ல இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். இதே ஒருவேளை சேமா இருந்துச்சுன்னு வைங்களேன், ஈஸ்ட்ல 7 கிலோமீட்டர் போனாரு, வெஸ்ட்ல 6 கிலோமீட்டர் போனாரு, திரும்ப ஈஸ்ட்ல ஒரு 3 கிலோமீட்டர் போனாருங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதையும் கேன்சல் பண்ணிருவீங்க, 1ன்னு கிடைக்கும். சரிங்களா? திரும்ப இது ரெண்டும் சேமா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கணும்னா கூட்டிக்கணும். சரிங்களா? 1ஐயும் 3 என்ன செய்யணும்? கூட்டிக்கணும். அப்ப ஈஸ்ட்ல 4 கிலோமீட்டர் போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வரப்ப சேம் டைரக்ஷனா கூட்டணும், எதிர் திசைகள்லாம் என்ன பண்ணணும்? கழிக்கணும் அப்படிங்கறது மட்டும் நல்ல ஞாபகம். அப்ப எதிர் திசைகள் என்னலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம முக்கியமா ஃபோக்கஸ் பண்ணிருக்க சம்ஸ் என்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷன் இங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் தூரத்துல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க, இன்ஃபர்மேஷனை கொடுத்துருவாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு, அப்போ அந்த மனுஷன் ஈஸியா, அதாவது ஷார்ட்டா போறதுக்கான டிஸ்டன்ஸ் என்னங்கிற மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி கேள்விகளை தான் இன்னைக்கு நம்ம முக்காவாசி ஃபோக்கஸ் பண்ணிருக்கோம். சரிங்களா? அப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது நார்த்து, இது ஈஸ்ட், இது வெஸ்ட், இது சவுத் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு மனுஷன் ஈஸ்ட நோக்கி ஒரு 2 கிலோமீட்டர் போறாரு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு மனுஷன் ஈஸ்ட நோக்கி ஒரு 5 கிலோமீட்டர் போறாரு, வெஸ்ட நோக்கி ஒரு 4 கிலோமீட்டர் போறாருன்னு வைங்களேன். வெஸ்ட நோக்கி ஒரு 4 கிலோமீட்டர், சாரி, நார்த்தை நோக்கி ஒரு 4 கிலோமீட்டர் போறாருன்னு வைங்களேன். ஈஸ்ட நோக்கி ஒரு 5 கிலோமீட்டரும், வெஸ்ட நோக்கி ஒரு 4 கிலோமீட்டரும் போறாருன்னு வைங்களேன். அப்போ இது என்னங்க ஆகுது? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா ஃபார்ம் ஆகுதா? அப்போ நம்ம ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பித்தாகரஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். பித்தாகரஸ் ஃபார்முலா எதுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள்? ட்ரையாங்கிள், அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு மட்டும்தான்.
அது என்னன்னு சொல்லுவோம் தமிழ்ல செங்கோண முக்கோணம்னு சொல்லுவோம். அதுக்கு மட்டும்தான் அந்த பித்தாகரஸ் ஃபார்முலா அப்படிங்கிறது அப்ளிகபிள். அப்ப ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பித்தாகரஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அப்ப பித்தாகரஸ் ஃபார்முலா என்னது, ஹைபாட்னஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைபாட்னஸ் சைட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர் இல்லையா? இதான் பித்தாகரஸ் ஃபார்முலா. சரிங்களா? அதாவது கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு அடிப்பக்கம் ஸ்கொயர் இன்டு எதிர்பக்கம் ஸ்கொயர்னு சொல்லுவோம். இதானது பித்தாகரஸ் ஃபார்முலா. சரிங்களா? பித்தாகரஸ் ஃபார்முலா ஞாபகம். அதாவது நம்ம பாஷையில சொன்ன போனோம் அப்படின்னா ஏபி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி அதாவது ஏசி ஸ்கொயர் பிளஸ் சிபி ஸ்கொயர் இந்த மாதிரி சொல்லுவோம்ல, அதுதான். சரிங்களா? வேற ஒன்றும் கிடையாது. இதை வச்சுதான் இன்னைக்கு முக்காவாசி நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணணும் டிஸ்டன்ஸ்ல அப்படின்னாலே இந்த பித்தாகரஸ் ஃபார்முலா ஞாபகம் வந்துடும். சரிங்களா? வேற ஒன்றுமே கிடையாது. இது மட்டும் தான் பேசிக். இப்போ கணக்குள்ள போயிடலாம். சரிங்களா? இதுக்கப்புறம் வரக்கூடியதை நான் ஒண்ணா சொல்றேன். ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வீடியோல சொல்றேன். சரிங்களா? வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரிங்களா? மறந்துட்டேன் என்ன அப்படின்னா ESWN இப்படி ஏதாவது சொல்லியிருக்கேன் இல்லையா? ESWN சரி இருந்துட்டு போட்டோம். இப்போ இந்த ஈஸ்டுக்கு வலது பக்கம் ரைட் சைட்ல இருக்கக்கூடியது சவுத். சரிங்களா? வலது பக்கம் இருக்கக்கூடியது சவுத்துக்கு வலது பக்கம் என்னது வெஸ்ட். சரிங்களா? கரெக்டா? நம்ம எப்படி இருக்கமோ அதே டைரக்ஷனை பாருங்க. சரிங்களா? இப்ப வெஸ்ட்டுக்கு ரைட் சைட்ல இருக்கிறது என்னது நார்த். சரிங்களா? சரி, இப்ப இந்த நார்த்துக்கு ரைட் சைட்ல ஒண்ணுமே இல்லையா அப்படி சொல்லக்கூடாது. சரிங்களா? நார்த்துக்கு ரைட் சைட்ல இருக்கிறது என்னது ஈஸ்ட். சரிங்களா? சரி இருந்துட்டு போட்டோம். இப்போ லெஃப்ட் கதைக்கு வருவோம். சரிங்களா? சரி, இப்போ ஈஸ்டுக்கு அதாவது இங்க இருந்து வருவோம். சரிங்களா? இப்போ நார்த்துக்கு லெஃப்ட் சைடு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வெஸ்ட். சரிங்களா? நார்த்துக்கு லெஃப்ட் சைடு என்னது வெஸ்ட். சரிங்களா? நம்ம எப்படி இருக்கோமோ அந்த டைரக்ஷன் தான். சரிங்களா? சரி, வெஸ்ட்டுக்கு இடது பக்கம் என்னது சவுத். சரிங்களா? சவுத்துக்கு இடது பக்கம் என்னது ஈஸ்ட். ஈஸ்டுக்கு இடது பக்கம் எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஈஸ்டுக்கான இடது பக்கம் என்னது லெஃப்ட் சைடு என்னது நார்த்து. சரிங்களா? இதை எப்பவுமே மறக்கூடாது. கீழே போட்டிருக்கிறது எல்லாமே கீழே போட்டிருக்க ப்ளூ கலர் எல்லாமே ரைட் சைடு, மேல போட்டிருக்கக்கூடிய ரெட் கலர் எல்லாமே லெஃப்ட் சைடு. சரிங்களா? சரி இருந்துட்டு போட்டோம். சரி, இப்போ கணக்குள்ள போயிடலாம். ஒரு மனிதன் 6 கிலோமீட்டர் கிழக்கு நடக்கிறான், பிறகு 8 கிலோமீட்டர் வடக்கு நடக்கிறான். ஆரம்ப இடத்திலிருந்து குறைந்த தூரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. மேன் வாக் 6 கிலோமீட்டர் ஈஸ்ட் then 8 km north. What is the shortest distance from his starting point னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நான் எப்படி எழுத சொல்லியிருக்கேன், ESWN எழுத சொல்லியிருக்கேன்னா, ஒரு மனுஷன் இருக்கிறாரு, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஈஸ்ட்ல 6 கிலோமீட்டர் நடக்கிறாராம். சரிங்களா? ஈஸ்ட்ல 6 கிலோமீட்டர் நடக்கிறார். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்றாரு நார்த்ல 8 கிலோமீட்டர் நடக்கிறாரு. சரிங்களா? ஈஸ்ட் வெஸ்ட் அவங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி கரெக்டா போடணும். சரிங்களா? சரி, இப்போ என்ன கேட்டாங்க அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சரிங்களா? நம்மளுக்கு இங்க பாருங்களேன் இப்படித்தானே இருக்கும். இதுல இந்த ரெண்டு இன்டர்செக்ட் ஆகுதா, அதாவது ரெண்டு கோடுகளும் இப்படி வெட்டிக்குதா, ஒன்னோட ஒண்ணு வெட்டிக்குதா, அந்த பாயிண்ட்ல தான் அந்த மனுஷன் ஃபர்ஸ்ட் நிப்பாரு. சரிங்களா? அதுலதான் முதல்ல நிப்பாரு. அதுக்கு அடுத்துதான் அவங்க சொன்ன டைரக்ஷன்ல போவாரு. சரிங்களா? அதுக்கு அடுத்து சொன்ன டைரக்ஷன்ல போவாரு. இது நியூஸ், அதாவது நார்த் ஈஸ்ட் WS இப்படிதானே இருக்கும். முதல்ல இங்க நிப்பாரு. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா 6 கிலோமீட்டர் இப்படி போவாரு. அதுக்கடுத்து என்ன பண்ணுவார் அப்படின்னா 6 கிலோமீட்டர் நார்த்ல போவாரு. சரிங்களா? அதாவது அடுத்தடுத்து உள்ளதாகத்தான் இருக்கும். இங்க பாருங்களேன், ஈஸ்டுக்கு அடுத்து உள்ளது என்னது சவுத், சவுத்துக்கு அடுத்து உள்ளது என்னது வெஸ்ட், வெஸ்ட்டுக்கு அடுத்து உள்ளது நார்த். சரிங்களா? நார்த்துக்கு அடுத்து உள்ளது ஈஸ்ட். அதாவது பக்கத்துல இருக்கிறதா தான் இருக்கும், ரொம்ப தூரமா இருக்காது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப இங்க இருந்து ஒரு மனுஷன் நார்த்துக்கு போயிட்டு டக்குன்னு சவுத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, திரும்பியும் கீழே போற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகாது. சரிங்களா? அப்படி ஆகல அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. அப்போ என்னவாக இருக்கும் அப்படின்னா அடுத்தடுத்துள்ளதாக இருக்கும். நார்த்துக்கு அடுத்து என்னது ஈஸ்ட் இருக்கும் தானே. இங்க பாருங்க, நார்த்துக்கு அடுத்து உள்ளதே ஈஸ்ட் தானே. சரிங்களா? அப்போ பக்கத்துல உள்ளதாக இருக்கும். சரிங்களா? அதாவது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆனா மட்டும்தான் அது என்ன பண்ண முடியும், நம்ம இந்த ஃபார்முலால போட முடியும்ங்கிறத சொல்ல வரேன். சரிங்களா? அதாவது இந்த பேசிக்ல இருந்து போக போக பெரிய ஆர்டர்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். சரிங்களா? சரி, அப்ப ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஃபார்முலா சொல்லியிருக்கேன். பித்தாகரஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணுமா? என்ன ஃபார்முலா? ஹைபாட்னஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர். சரிங்களா? ஒண்ணுமே கிடையாது. என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரெண்டத்தையும் ஸ்கொயர் பண்ணணும், அதை ரூட் குள்ள போடணும். சரிங்களா? ஸ்கொயர் பண்ணி ரூட் குள்ள போடணும். சரிங்களா? 6 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர். சரிங்களா? அதை குள்ள போட்டிருக்கேன். சரிங்களா? ஸ்கொயர் பண்ணிட்டு பிளஸ் பண்ணிட்டு ரூட்டுக்குள்ள போடணும். அதான் நம்மளுக்கு பித்தாகரஸ் ஃபார்முலா. AC ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் பிளஸ் BC ஸ்கொயர். இதான ஃபார்முலா நம்மளுக்கு. இப்போ நம்மளுக்கு ஸ்கொயர் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பக்கம் மட்டும்தாங்க தேவை. அதாவது என்ன பண்ணுவோம், இப்படி இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிளுக்கு நம்ம ஒரு பக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு பக்கத்தை என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் பண்ணி கூட்டுவோம். சரிங்களா? ஸ்கொயர் பண்ணி கூட்டணும் அப்படின்னா என்ன கிடைக்கும், அடுத்த பக்கத்தினுடைய ஸ்கொயர் கிடைக்கும். அதுதானே இந்த ஃபார்முலா. கரெக்ட் தான் நான் சொல்றது. இங்க பாருங்க,
ரெண்டு பக்கங்களோட ஸ்கொயரை கூட்டுறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இன்னொரு பக்கத்தினுடைய ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? நம்மளுக்கு இன்னொரு பக்கத்தினுடைய ஸ்கொயர் தேவையில்லை, அந்த பக்கம் மட்டும்தான் தேவை. அதாவது ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் மட்டும் தான் தேவை. இங்க இருந்து இங்க போறாரு, இங்க இருந்து இங்க போறாரு அப்படின்னா இந்த தொலைவு மட்டும் தான் நம்மளுக்கு தேவை, அதோட ஸ்கொயர் கிடையாது. சரிங்களா? அப்ப ஸ்கொயரை நம்ம விளக்குறதுக்காண்டி தான் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். சரிங்களா? ஏசி ஸ்கொயரு பிளஸ் ஏபி ஸ்கொயரு பிளஸ் பிசி ஸ்கொயர்னு இருக்குல்ல, நம்மளுக்கு ஏசி மட்டும்தான் தேவைங்கிறத சொல்ல வரேன். சரிங்களா? அதனால இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்றதுக்காண்டி ஸ்கொயர் ரூட் எடுத்துருப்போங்கிறத சொல்ல வரேன். சரிங்களா? அப்போ ஏசி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். கரெக்டாக தான் நான் சொல்றது, அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். சரிங்களா? அப்போ நீங்க இந்த அளவுக்குலாம் ஞாபகம் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா? பக்கத்துல இருக்கு, அப்போ ட்ரையாங்கிள் கண்டிப்பா ஃபார்ம் ஆயிருக்கும். சரிங்களா? ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னாலே ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அந்த ரெண்டு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி பிளஸ் பண்ணி ரூட் பண்ணணுங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோம். சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ 6 ஸ்கொயர் பண்ணா 36 பிளஸ் 8 ஸ்கொயர் பண்ணா 64. சரி, இப்போ இது ரெண்டத்தையும் கூட்டணும் அப்படின்னா ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ரெண்டத்தையும் கூட்டினா நம்மள 100ன்னு வரும். சரி, இந்த 100 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 10 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? சரி, இங்க ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆயிரும். அப்போ கடைசி 10ன்னு கிடைக்கும். இதுதான் ஆன்சர், வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? அப்போ என்ன செஞ்சிருப்பாரு? 10 கிலோமீட்டர், அதாவது இந்த 6 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் அவர் நடக்கிறது எவ்வளவு டிஸ்டன்ஸ் கொடுக்கும் பாருங்க, 14 கிலோமீட்டர் கொடுக்கும். சரிங்களா? அப்படி அவர் 14 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு பதிலா என்ன செஞ்சிடலாம்? இப்படி போயிடலாம், ஸ்ட்ரெயிட்டா போய் 10 கிலோமீட்டர் நடந்துடலாம்ங்கிறத சொல்ல வராங்க. சுத்தம், அதாவது தலையை சுத்தி மூக்க தொடாம டைரக்டா என்ன செஞ்சிடலாம்? மூக்க தொட்டணும். அந்த மாதிரி சொல்ல வரதான் அந்த கணக்கு. சரிங்களா? சரி, இந்த கணக்குலையும் பாருங்க. A woman walks 9 km north, then 12 km east, find the shortest distance ன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி தானே. ஒரு பெண் 9 கிலோமீட்டர் வடக்கு நடக்கிறாள், பிறகு 12 கிலோமீட்டர் கிழக்கு நடக்கிறாள். ஆரம்ப இடத்திலிருந்து குறைந்த தூரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தானே கேட்டிருக்காங்க. பித்தாகரஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் தானே. ESWN இதுதானே நம்மளுக்கு. சரி, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 9 கிலோமீட்டர் வடக்கு நார்த்ல போயிருக்கலாம். 9 கிலோமீட்டர் சாரிங்க, வடக்கு நார்த்ல போயிருக்கா. அப்போ 9ங்க போட்டுக்கிறேன். 12 கிலோமீட்டர் என்ன பண்ணிருக்காங்க? ஈஸ்ட்ல போயிருக்காங்க. அப்போ நார்த்தும் ஈஸ்ட் பக்கத்துல உள்ளதானே. நார்த்துக்கு அப்புறம் ஒண்ணுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? ஒண்ணுமே இருக்காதுன்னு சொல்லக்கூடாது. நார்த்துக்கு அப்புறம் ஈஸ்ட் இருக்கிறதா அர்த்தம். சரிங்களா? அப்போ 12 9 இருக்கு, பக்கத்துல உள்ளதுதான். சரிங்களா? அப்ப அதற்கான ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணும்? இது ரெண்டுத்தையும் முதல்ல ஸ்கொயர் பண்ணும். ஸ்கொயர் பண்ணுவோமா? 12 ஸ்கொயர் 9 ஸ்கொயர். ஸ்கொயர் பண்ணிட்டு கூட்டிட்டு என்ன பண்ணணும்? ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்துட்டா நமக்கு என்ன கிடைச்சிடும்? ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கிடைச்சிருமா? இப்பதானே மேல பார்த்தோம், அவ்வளவுதான் பண்ண போறோம். சரிங்களா? 12 ஸ்கொயர் என்னது? 144 பிளஸ் 9 ஸ்கொயர் என்னது? 81. சரிங்களா? சரி, இப்போ இது ரெண்டத்தையும் கூட்டணும் அப்படின்னா கடைசி நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 5 8 கூட 4 கூட 12 பிளஸ் 1 225 கிடைக்குமா? சரி, அப்போ 15 ஸ்கொயரு நம்மளுக்கு 225. சொல்றது கரெக்ட் தானே? அப்போ 225 நான் 15 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆயிரும். கடைசியா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 15 கிலோமீட்டர்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போ 12 பிளஸ் 9 21 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு பதிலா டைரக்டா என்ன பண்ணிடலாம்னு சொல்றாங்க? 15 கிலோமீட்டர்ல நடந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? இந்த கணக்கை ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க. கண்டிப்பா கமெண்ட்ல ஆன்சர் சொல்லணும். சரிங்களா? இது கொஞ்சம் பேசிக்ல இருந்து போனா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து வரேன். சரிங்களாங்க? சரி, இப்ப அடுத்த கணக்கு பாருங்க. ஒரு மனிதன் 10 கிலோமீட்டர் கிழக்கு நடக்கிறான். முதல்ல நம்ம எழுதி வச்சுக்குவோம். சரிங்களா? ESWN. சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டோம். முதல்ல என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு மனிதன் இருக்கிறாரு, அவரு 10 கிலோமீட்டர் கிழக்கு பார்க்க நடக்கிறாராம். சரிங்களா? ஒரு மனுஷன் என்ன பண்றாரு அப்படின்னா 10 கிலோமீட்டர் கிழக்கு நடக்கிறாரு, அதாவது ஈஸ்ட நோக்கி 10 கிலோமீட்டர் நடக்கிறாரு. சரிங்களா? சரி, அப்போ ஈஸ்ட் நேரா 10ன்னு போட்டுக்கிறேன். சரி, இருந்துட்டு போட்டோம். பிறகு இடதுபுறம் திரும்பி 12 கிலோமீட்டர் நடக்கிறார். சரிங்களா? அப்போ ஈஸ்டுக்கு இடதுபுறம் என்னதுங்க? என்ன கரெக்ட் தானே? நான் சொன்னது கரெக்ட் தானே? அப்படிதானே சொன்னேன். சரிங்களா? இடதுபுறம் திரும்பி 12 கிலோமீட்டர் நடக்கிறாருன்னு சொல்றாங்க. சரிங்களா? அதன் பிறகு
வலதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர் நடக்கிறார். இப்போ நார்த்ல தான் நிக்கிறாரு. சரிங்களா? இப்போ நார்த்ல இருந்து வலதுபுறம் திரும்புறாராம். சரிங்களா? அதாவது முதல்ல ஈஸ்ட்ல 10 கிலோமீட்டர் போயிருக்காரு, அதுக்கடுத்து இடதுபுறம் திரும்பி என்ன செஞ்சிருக்காரு, 12 கிலோமீட்டர் போயிருக்காரு. அதாவது நார்த்ல நிக்கிறாரு. இப்ப அந்த நார்த்ல இருந்து என்ன பண்றாரு அப்படின்னா திரும்ப வலதுபுறம், சரிங்களா, வலதுபுறம் என்ன பண்றாரா ஒரு 5 கிலோமீட்டர் நடக்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க தான் கொடுத்துருக்காங்க, நான் ஒன்றும் சொல்லல. சரிங்களா? 5 கிலோமீட்டர் நடக்கிறாராம். சரி, இருந்துட்டு போட்டோம். பின்னர் மீண்டும் வலதுபுறம் திரும்பி 12 கிலோமீட்டர் நடக்கிறாராம். சரிங்களா? அப்போ ஈஸ்டுக்கான வலதுபுறம் என்னது, நம்ம இருக்கிற டைரக்ஷனே பாருங்க, ஈஸ்டுக்கான வலதுபுறம் சவுத்து, அவ்வளவுதானே. சரிங்களா? அப்போ திரும்ப என்ன பண்றாரு, ஒரு 12 கிலோமீட்டர் நடக்கிறாரு. இப்படி நடந்தாரு அப்படின்னா அவன் ஆரம்ப இடத்திலிருந்து குறை தூரம் என்னவாக இருக்கும், ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் இங்கேயும் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே மொத்தமே ஒரு 2 டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து ஈஸியா நம்ம பித்தாகரஸ் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? சரி, இப்ப இங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இங்கத்தான் நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ஸை பார்க்க போறோம். நம்மளுக்கு என்ன தெரியும், நார்த்துக்கு ஆப்போசிட் சவுத்து, ஈஸ்டுக்கு ஆப்போசிட் வெஸ்ட் அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரிங்களா? சரி, இப்போ நம்மளுக்கு நார்த்துக்கு ஆப்போசிட் சவுத்து தானே. சரிங்களா? அப்போ இங்கேயும் ஒரு 12 இருக்கு, இங்கேயும் ஒரு 12 இருக்கு இல்லையா? அப்போ இது ரெண்டுத்தையும் நான் கேன்சல் பண்ணிக்கலாமா? கரெக்ட் தானேங்க. ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கதை கேன்சல் பண்ணிக்கலாம்ங்கிறத சொல்லியிருக்கேன் இல்லையா? சரி, அப்போ இது ரெண்டத்தையும் கூட்டினா நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும், 15ன்னு கிடைக்குமா? சரி, இப்போ நம்மளுக்கு ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல, பித்தாகரஸ் ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணுவோம், ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மானா தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இங்க ட்ரையாங்கிள்லாம் எதுவுமே ஃபார்ம் ஆகல. சரிங்களா? ஈஸ்ட்ல மட்டும்தான் எழுதிருக்காரு, 15 கிலோமீட்டர் போயிருக்காருன்னு வந்திருக்கு. அப்ப இது மட்டும் தான் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸா இருக்க முடியும். சரிங்களா? பாக்ஸ் திரும்ப எழுதிக்கிட்டுமா, ESW எழுதிக்கிட்டுமா, ESWN. சரி, இங்க பாருங்க, a man walks 7 கிலோமீட்டர் நார்த். சரிங்களா? நார்த்ல 7 கிலோமீட்டர் போறாராம். டர்ன்ஸ் ரைட்ஸ் அண்ட் வாக்ஸ் 4 கிலோமீட்டர். திரும்ப நார்த்துக்கு ரைட் என்னது, ஈஸ்ட், அதுல 4 கிலோமீட்டர் போறாராம். சரி, தென் டர்ன்ஸ் ரைட் அகெயின் அண்ட் வாக் 7 கிலோமீட்டர். திரும்ப ரைட்ல திரும்பி 7 கிலோமீட்டர் போறாராம். ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரொம்ப ஈஸியாவே சொல்லிடலாம், ஈஸ்டும் நார்த்தும் என்னது ஆப்போசிட் டைரக்ஷன். அப்ப 4 தான் ஆன்சர்னு ஈஸியா சொல்லிடலாமா? சரி, இப்போ ஒரு டிஃப்ரெண்டான கணக்கு பார்க்க போறோம். சரிங்களா? என்னங்கிறத பாருங்க, ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான ஒரு கணக்கு தான். சரிங்களா? சால்வ் பண்ணிட்டு கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. மோனி வாக் 6 கிலோமீட்டர் வெஸ்ட். முதல்ல எழுதிக்கிறேன், ESWN. சரிங்களா? மோனி வாக் 6 கிலோமீட்டர் வெஸ்ட். சரிங்களா? வெஸ்ட்ல 6 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. ஃப்ரம் ஹர் ஆஃபீஸ் அண்ட் டர்ன் லெஃப்ட். சரிங்களா? வெஸ்ட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு திரும்பினாங்க அப்படின்னா சவுத்து தானே. சரிங்களா? சவுத்துல 3 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. அண்ட் தென் டர்ன் லெஃப்ட் அகெயின். இன்னும் சவுத்துக்கு லெஃப்ட்ல நடந்திருக்கு, ஈஸ்ட் இருக்கு அகெயின். அப்போ 10 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. சரி, இப்போ வாட் இஸ் த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ பாருங்களேன், இப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா ஈஸ்டும் வெஸ்டும் என்னது ஆப்போசிட் டைரக்ஷனா. அப்போ கழிச்சுக்கலாமா? அப்போ இங்க 10ல இருந்து 6 கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 4ன்னு கிடைக்குமா? சரி, இப்போ என்னது இருக்கு நம்மளுக்கு, ஈஸ்டும் சவுத்தும் பக்கத்துல பக்கத்துல இருக்கக்கூடியதானே, வேணாலும் பார்த்துக்கோங்க. NEWS. சரிங்களா? ஈஸ்டும் சவுத் என்னதான் இருக்கு, பக்கத்துல பக்கத்துல இருக்கு. அப்போ ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், பித்தாகரஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா? சரி, அப்ப என்ன பண்ணணும், நம்ம முதல்ல ஸ்கொயர் பண்ணிக்கணும். 4 ஸ்கொயர் பண்ணிக்கணும், 3 ஸ்கொயர் பண்ணிக்கணும், அது ரெண்டத்தையும் பிளஸ் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். சரி, 4 ஸ்கொயர் பண்ணா 16 பிளஸ் 3 ஸ்கொயர் பண்ணா 9. சரி, இப்போ 16 9 கூட்டணும், நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 25ன்னு கிடைக்கும். சரி, 25 எப்படி எழுதிக்கலாம், 5 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? சரி, அப்போ 5 ஸ்கொயரு, அப்போ ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆயிரும். கடைசி 5 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களா? 5 கிலோமீட்டர் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். சரிங்களா? சரி, இந்த கணக்கும் ரொம்ப ஈஸியான கணக்கு தான். சரிங்களா? ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க, ஹோம்ஒர்க்காக எடுத்துட்டு சால்வ் பண்ணுங்க. சரிங்களாங்க? அதாவது ஒரே ஒரு டிஸ்டன்ஸ் மட்டும் இப்படி இருக்கையில நம்ம எதுக்கு அந்த பித்தாகரஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லுவோம் அப்படிங்கிறத யாருக்குனே சொல்லிட்டேன். நீங்க பித்தாகரஸ் ஃபார்முலாலே வேணாலும் நீங்க போட்டு பாருங்களேன். ஏன் நம்மளுக்கு ஒரு சைடு எப்படி இருக்கும், ஜீரோவா தானே இருக்கு, 0 ஸ்கொயரு பிளஸ் 4 ஸ்கொயர் என்ன ஆகும், திரும்ப ரூட் 4 ஸ்கொயர்னு இருக்கும். ஸ்கொயர் ரூட் கேன்சல் திரும்ப நம்மளுக்கு 4 தான் வரப்போகுது. சரிங்களா? நம்ம டைரக்டாவே என்ன செஞ்சிருவோம், இதை போட்டுருவோம். சரிங்களா? இன்னைக்கு ஒரு பேசிக் வீடியோ. சரிங்களா? பேசிக் வீடியோனால இது இந்த மாதிரி கூட கேள்விகள் கேட்கலாம், ரேரா கேட்பாங்க. ஆனா என்ன பண்ணலாம், கடைசியா கடைசி ஒரு கணக்கு இப்போ நடத்தணும்ல,
இந்த கணக்கு மாதிரி அடிக்கடி கேள்விகள் வரும் சரிங்களா. இந்த கணக்கு போல அடிக்கடி கேள்விகள் வரும் சரிங்களா. அதனால எல்லாமே முக்கியம்தாங்க சரிங்களா. வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.